ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். வாரிசு அரசியலுக்கு எதிராக பேசக்கூடிய என்டிஏவுடைய பாஜக ஒரு வாரிசு அரசியலை இது பண்ணியிருக்காங்க. அதாவது மகாராஷ்டிராவில் இருக்கிற சில தினங்களுக்கும் இறந்து போன அஜித் பவருடைய மனைவியாக இருக்கிற சுனேத்ரா பவர் அவர்கள் துணை முதல்வராக வந்திருக்காங்க. அதாவது ஹெலிகாப்டரில் அஜித் பவர் அவர்கள் இறந்து போனார், நம்ம பார்த்துருவோம், மரணம் அடைஞ்சு விட்டார். அதுக்கு அடுத்து அவருடைய இடத்துக்கு யார் துணை முதல்வர்ன்ற அந்த ஒரு பேச்சுக்கு தேசியவாத காங்கிரஸ் கட்சியுடைய நம்ம அஜித் பவருடைய கட்சிக்கும் துணை முதல்வர் பதவியை சுனேத்ரா பவர் ஏற்றிருக்காங்க. ஸோ இது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான். ஏன்னா அவருக்கு அடுத்த வாரிசுகள் அரசியல் அந்த வலிமையாக கிடையாது. சுனேத்ரா பவர் அடுத்த 5 வருஷத்துக்கு துணை முதல்வராக இருப்பாங்க. தேசியவாத காங்கிரஸ் கட்சி மறுபடியும் சரத்பவர்கிட்ட போகிற மாதிரி ஒரு சூழல் வந்தப்போ இவர் இறந்து போன மாதிரி ஒரு சூழல், அதாவது 2 பேர் இணைகிற மாதிரி நேரத்தில் ஒரு வெளியே ஒரு விமானத்தில் இறந்து போயிருக்கிற மாதிரி நியூஸு. ஸோ இதுதான் இங்கே பேசக்கூடிய பொருளாக இருக்குது. ஸோ இதனால் என்னென்ன விளைவுகள் நடக்க போகுது நமக்கு சரியாக தெரியல. அதுவும் இல்லாமல் தேசியவாத காங்கிரஸ் கட்சியில் கூட எம்எல்ஏக்கள் பாஜகவோட கண்ட்ரோல் இருக்காங்களே தவிர இவங்களோட கண்ட்ரோல் கிடையாதுன்றது மகாராஷ்டிராவோட அரசியல் அறிந்தவர்கள் சொல்லக்கூடிய உண்மையாக இருக்குது. இது பாஜக கட்சிக்கு இது குடும்ப அரசியல் இல்லையான ஒரு கேள்வி எழுந்துட்டு இருக்குது. ஸோ இது இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு தகவல், என்னென்ன விளைவு வரப்போகுது, மகாராஷ்டிரா அரசியலில் என்னென்ன திருப்பம் வரப்போகுது, தற்போது இருக்கக்கூடிய அஜித் பவருடைய தேசியவாத காங்கிரஸ் கட்சியில் இருக்க எம்எல்ஏக்கள் நம்ம சரத்பவர் கட்சிக்கு போவாங்களா, சரத்பவருடைய தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கு போவாங்களான்றது ஒரு பேச்சு எழுந்துட்டு இருக்குது. ஸோ அது மகாராஷ்டிரா அரசியல் போகிற போக்க பார்த்தா நம்ம சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களை விடைபெறும் திருப்பதி அமுத்து பிரகாஷ். பாய்.